நபி அவர்கள் கூறினார்கள், நம்பகத்தன்மை இழக்கப்பட்டு மக்களிடையே பரஸ்பர நம்பிக்கை மறைந்து போகும்போது அப்போது நீங்கள் இறுதி நாளை எதிர்பாருங்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் கவலையுடன் அதே நேரத்தில் ஆவலுடன் கேட்டார்கள், அல்லாவின் தூதரே, நம்பகத்தன்மை இழக்கப்படுவது என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? அப்போது நபி அவர்கள் தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் பதிலளித்தார்கள், பொறுப்புகள் அதற்கு தகுதியில்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்படும் போது அப்போது நீங்கள் இறுதி காலத்தை எதிர்பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ், இந்த வார்த்தைகள் நம் இதயங்களை உலுக்கும் அல்லவா? ஏனெனில் இது நமது இன்றைய காலத்தின் நேரடியான படம். இன்று ஒரு நம்பகமான மனிதரை கண்டுபிடிப்பது உண்மையிலேயே மிகவும் அரிதாகிவிட்டது. வணிகத்தில், கடன் கொடுப்பதில், இரகசியங்களை பாதுகாப்பதில், அரசியலில், எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை சிதைந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கு உணவுப் பொருட்களின் லேபிள்களில் கூட இன்று பொய் எழுதப்படுகிறது என்பதே எவ்வளவு வேதனையான உண்மை. வாங்கல் விற்பனை, திருமண உறவுகள், மத நிறுவனங்கள், மருத்துவத் துறைகள், எங்கும் இன்று நம்பகத்தன்மை குறைந்துவிட்டது. முஸ்லிம் நாடுகளில் கூட அமானத், அதாவது நம்பிக்கை இழந்து ஊழல் வேரூன்றி போயிருக்கிறது. மேலும் இறுதி நாளின் மற்றொரு சிறிய அடையாளம் பற்றி நபி அவர்கள் எச்சரித்தார்கள். மக்காவின் மலைத்தொடர்களை விட உயரமான கட்டிடங்கள் ஏழும், அத்துடன் மக்காவில் சுரங்கங்கள் உருவாகும் என்றும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை நிகழும்போது இறுதி காலம் மக்காவின் மீது தன் நிழலை வீசியுள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். இன்று மக்காவிற்கு சென்றால் எத்தனை சுரங்கங்கள், எத்தனை மாற்றங்கள்! இந்த வார்த்தைகள் கூறப்பட்ட காலத்தில் மக்காவில் சுரங்கங்கள் என்றால் அதன் அர்த்தமே யாருக்கும் புரியவில்லை. அதேபோல் அந்த காலத்தில் மலைமேல் வீடுகள் இருந்தாலும் இறுதி காலம் அதன் நிழலை வீசும் என்ற சொல்லின் ஆழத்தை யாராலும் உணர முடியவில்லை. ஆனால் இன்று மக்காவில் நிமிர்ந்து நிற்கிறது ஒரு பிரம்மாண்டமான கிளாக் டவர். அது அட்சரார்த்தமாகவே புனித மக்காவின் மீது நிழலை வீசுகிறது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபி அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்று நம் கண் முன்னே உண்மையாகி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.